வணக்கம். தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு வந்தால் அதில் குறிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி பாணி உண்டு. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தொடங்கி டிஆர் ராமச்சந்திரன், ஏ கருணாநிதி, தங்கவேலு, அதுலேயும் சந்திரபாபு சொன்னால் வெஸ்டர்ன் ஸ்டைல், அதாவது ஆட்டம் பாட்டு தனிக்குரல் எப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வரலாம். நாகேஷ். அந்த வகையில் மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை நடிகர் யார் என்று கேட்டால் 1934 சென்னையில் பிறந்த அவங்களுடைய தந்தையார் இவங்கெல்லாம் செங்கல்பட்டு அவங்களுக்கு சொந்த ஊர். இவர் மயிலாப்பூர்லாம் பிறந்தார். 1934 பிறந்த இவருடைய இயற்பெயர் ராமசாமி. இவ்வளவு சொன்னால் தெரியாது. இவருடைய பேர் என்னன்னு கேட்டால் சோ. நடிகர், வழக்கறிஞர், நாடக எழுத்தாளர், திரைப்பட வசனகர்த்தா, தயாரிப்பாளர், துக்ளக் என்ற பத்திரிகையினுடைய நிறுவனர், அதேபோல் டிடிகே அவர்களுடைய கம்பெனிகளுக்கு சட்ட ஆலோசகர், இத்தனைக்கு மேலே நகைச்சுவை நடிகர் என்று பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் அவர்தான் சோ என்கின்ற ராமசாமி. இவருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா 34 பிறந்த இவர் 57 நாடகங்கள் போட தொடங்குகிறார். பிறகு அவர் படங்களில் குறிப்பாக பார்மகளை பார் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதெல்லாம் சந்திரபாபு ₹1,00,000 பணம் கேட்டதாகவும் அதுக்கு பதிலாக வேற ஒருத்தரை போடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு இவரை கொண்டு வந்து அந்த படத்தில் இறக்குனதாகவும் நான் இதில் படிச்சிருக்கேன், சினிமா வரலாற்றில். பிறகு இவருடைய தனித்திறமை காரணமாக இவர் பல படங்களுக்கு வசனம் எழுத ஆரம்பித்தார், நடிக்க ஆரம்பித்தார். நினைவில் நின்றவள், தேன்மலை, 1000 பொய், பொம்மலாட்டம், இதெல்லாம் இவருக்கு பெருமையை சேர்த்திருந்த படங்கள். இவரே கதை வசனம் எழுதியிருப்பார். 14 படங்களுக்கு மேலே இவர் எழுதியிருக்கிறாரு. இவருக்கு புகழை தந்தது எது என்று கேட்டால் முகமது பின் துக்ளக் என்கின்ற அந்த நாடகம். அந்த நாடகத்தை தான் பின்னாடி சினிமாவாக்கினார். அந்த சினிமா இன்றைக்கி நீங்கள் போட்டு பாருங்கள், அப்படியே பொருத்தமாக இருக்கும். அதாவது காலத்தை வென்று நிற்கின்ற படம் அப்படின்னு சொன்னால் அந்த வகையில் முகமது பின் துக்ளக் அவ்வளோ ஆச்சரியமான ஒரு படம். இன்னும் அழகாக சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகில் இல்லைன்னு விஸ்வநாதன் பாடுற பாட்டை இவர் படத்தில் வரக்கூடிய பாட்டு தான். இவர் இந்த துக்ளக்குங்கிற இதால் ஆரம்பிக்கிறப்ப கேட்குறாங்க, இந்த பத்திரிகை தினசரி வர்ற பத்திரிகையா, காலை பத்திரிகையா, மாலை பத்திரிகையா, வார பத்திரிகையா, மாத பத்திரிகையா, வருஷ பத்திரிகையான்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் இல்லைன்ட்டார். அப்படின்னு கேட்டாங்க. ஃபோர்ட் நைட்லி அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 நாளைக்கு ஒருக்கா வர்றது. அதாவது யார் சொல்கிறதும் சரியாக வராது. அதான் ஆச்சரியம். கால பத்திரிகையும் இல்லை, மாலை பத்திரிகையும் இல்லை, வார பத்திரிகையும் இல்லை, மாத பத்திரிகையும் இல்லை, வருஷ பத்திரிகையும் இல்லை. என்னது எப்படி அப்படின்னா 15 நாளைக்கு இருக்க வரக்கூடிய பத்திரிகைகள்னு சில மேல்நாட்டில் உண்டு. அதுபோல் என் பத்திரிக்கை 15 நாளைக்கு ஒருக்கா வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அது வந்துகிட்ருக்கு வெற்றிகரமாக. அதனுடைய அந்த முதல் இதழ் வெளியிட்டதே இன்றைக்கி நமக்கு பார்த்தா சிரிப்பாக இருக்கும். அட்டைப்படம் என்ன தெரியுங்களா? 2 கழுதை பேசிக்கிறோம், இனிமேல் நமக்கு சாப்பாட்டு கவலை இல்லை, சோ பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாராம் அப்படின்னா அது போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எப்படியும் கட்டாயம் படித்து தூக்கி கீழே போடுவாங்க, நம்ம தான் நம்ம சாப்பிட போகிறோம். அந்த கழுதை பேசுகிற மாதிரி தன்னைத்தானே கேள்வி பண்ணிக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட உண்டு. எம்ஜிஆர் அவர்களை இவர் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு, கலைஞர் அவர்களை விமர்சிச்சிருக்காரு. ஆனாலும் கூட அவர்கள் படத்துலெல்லாம் இவர் நிறைய நடிச்சிருக்கிறார். எம்ஜிஆர், சிவாஜி, அதே போல் நண்பர் கமலஹாசன் அவர்களுடைய படம், ரஜினி அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். அதே போல் வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தபோது இவர் எம்பியாக பணியாற்றினார். நிறைய விருதுகள் பெற்றிருக்கார். பத்திரிகையாளருக்கான விருது இவர் பெற்றிருக்கிறார். இவருடைய நாடகங்களில் நடித்த நடிகர்கள் இன்றைக்கும் புகழோடு விளங்கி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு இத்தனை பெருமைகள் உண்டு. தமிழகத்தினுடைய முதல்வர்களாக இருந்த அத்தனை பேருக்கும் இவர் நண்பராக திகழ்ந்திருக்கிறார். மேடைகளில் இவர் பேசுகிற போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். துக்ளக் ஆண்டு விழாவை மக்களோடு கொண்டாடக்கூடிய ஒரே பத்திரிகையாளர் இவர் தான். ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் நிகழும். அப்படி நிகழ்கிற போது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிடுவாங்க. சில நேரங்களில் வெளியூர்லேயும் நடக்கும். அப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை இவர் நடத்தி காட்டுற போது காரசாரமான விவாதங்களுக்கு அவர் எல்லாத்துக்கும் தயங்காமல் பதில் சொல்லுவார். அதுவே அவருடைய பெரிய சிறப்பு. இவருக்கு ரொம்ப பிரபலமான விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் துக்ளக்கில் கேள்வி பதில். அதே போல் நம்முடைய புராணங்களை பற்றி, மகாபாரத, ராமாயணத்தை பற்றி இவர் எழுதியிருக்கூடிய நூல்கள்லாம் வந்திருக்குன்னு சொன்னால் எழுத்தாளராக, பேச்சாளராக, நடிகராக, திரைப்பட வசனகர்த்தாவாக, அரசியல்வாதியாக, பத்திரிகையாளராக திகழ்ந்த ஒரு ஜாம்பவான் யார் என்று கேட்டால் சோ அவர்கள்தான். இந்த பேர் கூட அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் பகீரதன் அவர்கள் எழுதுகிற நாடகத்தில் வரக்கூடிய கேரக்டர் பேர் தான் சோ.
அந்த பேரே இவருக்கு நிலைச்சி போச்சு. சோ என்ற ராமசாமி 2016 நம்மை விட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் நினைவில் நிற்கிறார் அவர் படம் போல. அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.